அன்பார்ந்த இந்த மாபெரும் பேரணி என்று சொல்வதா, மாபெரும் பொதுக்கூட்டம் என்று சொல்வதா, மண்டல மாநாடு என்று அழைப்பதா, மாவட்ட மாநாடு என்று அழைப்பதா, மாநில மாநாடு என்று அழைப்பதா, என்கிற உணர்வோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார துவக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், விருதுநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் KKSSR அவர்களே, அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய விருதுநகர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்களே, முன்னிலை ஏற்றுள்ள கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய பெரியசாமி அவர்களே, முன்மொழிந்து உரையாற்றியுள்ள விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ARR சீனிவாசன் அவர்களே, வழிமொழிந்து உரையாற்றி இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர் தங்கபாண்டியன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்துள்ள கழக மகளிர் அணியின் செயலாளர், மாநிலங்களவை குழுவினுடைய கழக தலைவர், என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய திருச்சூழி தெற்கு ஒன்றிய செயலாளர் பொன்னுத்தம்பி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய மூத்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் KN நேரு அவர்களே, ஏவா வேலு அவர்களே, அன்புக்குரிய ஆவுடையப்பன் அவர்களே, சக்கரபாணி அவர்களே, சுரேஷ் ராஜன் அவர்களே, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, கோ தளபதி அவர்களே, பெரிய கருப்பன் அவர்களே, மூர்த்தி அவர்களே, திருமதி கீதா ஜீவன் அவர்களே, மணிமாறன், செந்தில்குமார், மனோ தங்கராஜ், அப்துல் வஹாப், கம்பம் ராமகிருஷ்ணன், காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம், சிவபத்மநாபன் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை, நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராஜசுக்கர் அவர்களை, மதிமுகவை சார்ந்த RM சண்முக சுந்தரம் அவர்களை, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் அர்ஜுனன் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் லிங்கம் அவர்களை, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர் முருகன் அவர்களை, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியை சார்ந்த இப்ராஹிம் ஷா அவர்களை மற்றும் தலவாய் பாண்டியன் அவர்களே, சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் அவர்களே, தோழர் பாலசுப்ரமணியம் அவர்களே, டி ராமசாமி அவர்களே, தோழர் சதுரகிரி அவர்களே மற்றும் சிறப்பான வகையில் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னோடிகளை, பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களை, தாய்மார்களை, முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை, ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக, கிளை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களை,
அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். விருதுநகர் தெற்கு வடக்கு மாவட்ட கழகங்களின் சார்பில் கழக முன்னோடிகளின் ஒத்துழைப்போடு பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களின் அரவணைப்போடு மிகுந்த எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டு உங்களிடத்தில் சில கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். வீரம் விளையும் விருதுநகர் சீமையில் தமிழகத்தினுடைய அவல நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இந்த மாபெரும் பேரணியை, இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை நான் பார்க்கிறேன். மண்டல மாநாடா, மாவட்ட மாநாடா, மாநில மாநாடா என்று வியக்கக்கூடிய வகையில் இதை ஏற்பாடு செய்து தென் மாவட்டத்து மக்கள் கடலையே இந்த திடலில் ஒன்று திரட்டி இருக்கக்கூடிய விருதுநகர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் KKSSR அவர்களையும், விருதுநகர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் தங்கம் தென்னரசு அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு இதயபூர்வமாக என்னுடைய நன்றியை தலைமை கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம் என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை நடையில எழுதியிருக்கிறார். அது காதலிக்காக எழுதிய கவிதைதான் என்றாலும் அதனை சற்று மாற்றி கடைக்கண் பார்வை தலைவர் காட்டிவிட்டால் கழகத்தோடருக்கு மாமலையும் ஒரு கடுகாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய KKSSR அவர்களையும் தங்கம் தென்னரசு அவர்களும் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறார்கள். குறுகிய இடைவெளியில் தலைமை கழகத்தினுடைய ஆணையை, கட்டளையை, உத்தரவினை ஏற்றுக்கொண்டு மாமலையும் கடுகானதைப் போல செயல்பட்டு காட்டியிருக்கிறார்கள். சிவகங்கை சமாஸ்தானத்தினுடைய படத்தளபதிகளாக இருந்து இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த வீரர்கள் சின்ன மருதும் பெரிய மருதுவும் அவர்கள் ஆட்சி செய்தது வேண்டுமானால் சிவகங்கை சமாஸ்தானமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் பிறந்தது இந்த விருதுநகர் மாவட்டம்தான். இந்த விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த முக்குளம் என்கிற அந்த ஊர்தான். அந்த சின்ன மருது பெரிய மருது போல கழகத்தின் கோட்டையாக இந்த மாவட்டத்தை கட்டி காத்து வருகிற KKSSR அவர்களையும் தங்கம் தென்னரசு அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். KKSSR அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், இதே விருதுநகரில் 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலுக்கு முன்பு
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அந்த மாநாடு நடைபெற்றதற்கு பின்னால் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற மாபெரும் வெற்றியை பெற்று வரலாற்றில் சாதனை படைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு, துணையோடு, கூட்டணியோடு மத்தியில காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமைந்தது என்பது அனைவருக்கு நன்றாக தெரியும். இதோ இப்போது வரலாறு திரும்புகிறது. இன்னும் 2 மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் சொல்லுகிறேன், 40க்கு 40 என்ற மாபெரும் வெற்றியை பெற்று நாம் விரும்புகிற, நாம் சுட்டிக்காட்டுகிற, ஏன் இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன், ராகுல் காந்தி அவர்கள்தான் பிரதமர் என்ற இந்த நிலையில மத்தியில அமையவிருக்கக்கூடிய ஆட்சி, அந்த வெற்றி பயணத்தினுடைய தொடக்கம்தான் இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய மாட்சி, எழுச்சி, உணர்ச்சி என்பதை நான் பெருமையோடு நினைவு கூற விரும்புகிறேன். கொள்ளைக்கார எடப்பாடி ஆட்சிக்கும் பாசிச பாரதிய ஜனதாவுடைய ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த கூட்டம் ஒரு தொடக்க புள்ளியாக தொடங்கி இருக்கிறது என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். விருதுநகர் மாவட்டம் என்பது தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத மாவட்டம் என்பதை மறக்க முடியாது. காரணம், தமிழ்நாட்டிற்கு 2 முதலமைச்சர்களை தந்த மாவட்டம் இந்த விருதுநகர் மாவட்டம். PS குமாரசாமி ராஜா அவர்கள், நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், இந்த 2 பெருந்தலைவர்களை தந்த மாவட்டம் தான் இந்த விருதுநகர் மாவட்டம். இந்த மாவட்டத்திற்கு இன்னொரு பெருமை உண்டு. தமிழக அரசினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய அந்த கோவில் கோபுரம், அது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தது என்பதையும் மறந்துவிட முடியாது. ஏன் இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தாய் தமிழ்நாடாம் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று 78 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து மறைந்தாரே தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் பிறந்த மாவட்டமும் இந்த விருதுநகர் மாவட்டம்தான். இத்தகைய அரசியல் பாரம்பரியம் கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் நின்று நம்முடைய அரசியல் பிரச்சாரத்தை, தேர்தல் பிரச்சாரத்தை இன்றைக்கு தொடங்குகிறோம் என்று சொன்னால் நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன், பூரிப்படைகிறேன், புலங்காகித உணர்வோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இன்று சென்னைக்கு அருகில பாரத பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்று நடந்து முடிந்திருக்கிறது. அப்படி நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் மோடி அவர்கள் பேசுகிற நேரத்தில் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைந்திருக்கக்கூடிய, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கழகத்தின் சார்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியை பார்த்து சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சொல்லியிருக்கிறார். திமுக காங்கிரஸ் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியை பார்த்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிவிட்டு போயிருக்கிறார். மோடி அவர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களே, நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சி என்பது அன்னை இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலேயே
அதை தொடர்ந்து சோனியா காந்தி அவருடைய காலத்திலேயே இன்றைக்கு ராகுல் காந்தி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இடையிடையில அதற்கான வாய்ப்பு அமையக்கூடிய சூழலை அமையவில்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து பல நேரங்களில் தேர்தல் காலத்திலே மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கு, தமிழகத்திற்கு, ஏன் இந்தியாவிற்கு வரக்கூடிய ஆபத்து நெருங்குகிற நேரங்களெல்லாம் நாம் தொடர்ந்து அவர்களுடைய கைகோர்த்திருக்கிறோம். ஆக சந்தர்ப்பவாதம் என்று சொல்லுகிறீர்களே, நான் கேட்கிறேன், இன்றைக்கு நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, அது எந்த தலைப்பிலே நாங்கள் அழைப்பது? குட்கா ஊழல் இருக்கிறது, சிபிஐயில உன்னுடைய விவகாரங்கள் எங்கள் கையிலே சிக்கியிருக்கிறது, இன்கம் டாக்ஸ், ஐடி, வருமான வரித்துறை, அந்த வருமான வரித்துறையின் மூலமாக பல ரகசியங்கள் எங்கள் கையிலே சிக்கியிருக்கிறது, அமலாக்கத்துறையின் மூலமாக பல ஊழல்கள் எங்கள் கையில் அகப்பட்டிருக்கிறது, பல்வேறு வழக்குகள், கொடநாடு விவகாரம் இருக்கிறது. ஆகவே இவைகளை எல்லாம் வைத்து மிரட்டி அச்சுறுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்களே, இது எந்த அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி என்பதை பிரதமர் மோடி அவர்கள் தான் விளக்கிட வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக மிரட்டி அச்சுறுத்தி அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியா, நாடு முன்னேற வேண்டும் என்ற உணர்வோடு எங்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியா என்கிற அந்த கேள்வியைத்தான் நான் இந்த மேடைகளில் நின்று மோடி அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். அதே கூட்டத்தில், அதே தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் சொல்லுகிறார், மோடி ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்தியா வளம் பெற்றுவிடும். நான் கேட்கிறேன், வந்துவிட்டால் ஏற்கனவே 5 வருஷமா இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் யார்? மோடி அவர்கள் தானே. 5 வருஷமா எந்த வளர்ச்சியும் இந்த தமிழ்நாட்டுக்கல்ல இந்தியாவுக்கே வர முடியாத நிலையில, ஆக அவர் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்தியாவுக்கு வளர்ச்சி வந்துவிடும் என்று ஓபிஎஸ் பேசுகிறார் என்றால், அத்தோடு அவர் நிறுத்தல, இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறார். இதுதான் மிக மிக ஆச்சரியமான விஷயம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் பிஜேபியோடு தான் கூட்டணி வைத்திருப்பார். அந்த புழுகு ஆகாச புழுகு என்று சொல்லுவார்களே. நான் கேட்கிறேன், கடந்த முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அன்றைக்கு மக்களிடத்தில் எடுத்து வைத்த பிரச்சாரம் என்ன? மோடியா லேடியா? பிரச்சாரம் நடக்கலையா? ஆக அடுத்து வர இருக்கக்கூடிய பிரதமர் மோடியா அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய லேடியா, ஜெயலலிதா என்கிற லேடியா என்ற கேள்வியை வைத்துத்தானே பிரச்சாரம் நடந்தது. இதே மோடி அவர்கள் எத்தனை முறை ஜெயலலிதா அவர்களை சந்திக்க முயற்சித்தார், கூட்டு வைக்க ஏற்றுக்கொண்டாரா? எத்தனை தூதுவர்கள் போயஸ் தோட்டத்திற்கு மோடி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள், ஆக கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டாரா? முடியவே முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பவாதமாக, ஒரு அச்சத்தின் காரணமாக அஞ்சு நடுங்கி பிஜேபியுடன் கூட்டணியை வைத்துக் கொண்டதற்கு மக்களிடத்தில் ஒரு தவறான கருத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இதை தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விடுவார்களா?
இதே முதலமைச்சர் EPS எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன பேசுகிறார் என்று கேட்டால், விலைவாசி உயராமல் பிரதமர் மோடி அவர்கள் இதுவரையிலே பார்த்து கொண்டிருக்கிறார். விலைவாசி உயராமல் மோடி பார்த்து கொண்டிருக்கிறாராம். வேற ஒன்று வேண்டாம். எங்காவது ஒரு கிராமத்திற்கு இதே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரட்டும், நானும் வருகிறேன். ஊராட்சி சபை கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தி காட்டி வரலாற்றில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்த்தி இருக்கிறது. ஒவ்வொரு ஊராட்சி சபை கூட்டத்திலும் அங்கு திரண்ட மக்கள், குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் எங்களிடத்தில் எடுத்து சொன்னது, கேஸ் விலை ஏறி போச்சு, சிலிண்டர் விலை உயர்ந்து போச்சு, பெட்ரோல் விலை, டீசல் விலை, ஆக எல்லாம் விலை உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது என்று கண்ணீர் மல்க துக்கத்தோடு துயரத்தோடு சொன்ன காட்சிகள். ஆகவே ஏதாவது ஒரு கிராமத்திற்கு, நான் சொல்லுகிற கிராமம் கூட தேவையில்லை, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் சொல்லுகிற, நீங்கள் அடையாளம் காட்டுகிற, ஏன் உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கிராமத்தை சொல்லுங்கள், தேதி குறியிடுங்கள், நேரத்தை சொல்லுங்கள், நான் வர தயார். யாராவது விலைவாசி குறைந்து போயிருக்கிறது என்று சொல்லட்டும், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டிலே சிறப்பாக இருக்கிறது என்று பேசியிருக்கிறார். நான் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பிரச்சார கூட்டத்தினுடைய நேரடி ஒளிபரப்ப தொலைக்காட்சியிலே பார்த்துவிட்டு இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா பொத்தாம்பதுவா நான் பேச மாட்டேன், வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட மாட்டேன், ஆதாரம் இல்லாமல் பேசிட மாட்டேன். காரணம், நான் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவன். சட்டம் ஒழுங்கு கெட்டுவில்லை, சிறப்பாக இருக்கிறது, கெட்டு போகல என்று வாய்க்கூசாமல் முதலமைச்சர் பேசுகிறாரை கேட்கிறேன். குட்கா விவகாரம் என்ன? வெட்கல்ல, சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. யார? உங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களை எத்தனை முறை சிபிஐ அழைத்து விசாரணை நடத்தி இருக்கு? அவருடைய வீட்டில் சோதனை நடத்தலையா? இதை விட வெட்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ராஜேந்திரன் அவர்கள், டிஜிபி, அவர் மீது வழக்கு இல்லையா? என்ன வழக்கு? பொய் வழக்கு அல்ல, குட்கா வழக்கு. விசாரித்துக் கொண்டிருப்பது மத்திய அரசுக்கு கட்டுப்பட்ட இருக்கக்கூடிய சிபிஐ. ஆகவே இதையெல்லாம் மூடி மறைத்து இன்றைக்கு பிரச்சார கூட்டத்தில் வந்து பேசிவிட்டு போகிறார்கள். அதைவிட இன்னொன்று, தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் திடீரென்று மத்திய அரசின் சார்பில் ஏதோ விவசாயிகளுக்கு நாங்கள் தான் துணை நிற்போம் என்பதை காட்டிக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில திடீரென்று பிரதமர் அறிவித்தது 6000 ரூபாய் 3 தவணைகளாக வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதை தொடர்ந்து மாநிலத்தில், தமிழ்நாட்டில் 2000 ரூபாய் ஆக அறிவித்திருக்கிறார்கள். ஆக அறிவித்திருப்பதை கூட திராவிட முன்னேற்ற கழகம் தடுக்கிறது என்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு இன்றைய கூட்டத்தில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். தடுக்கல, முறையாக வழங்குங்கள். பிபிஎல் என்று சொல்லக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறீர்கள். அதுல 60 லட்சம் பேர் அந்த வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு தந்திருக்கிறீர்கள். ஆக 5 வருஷம் 10 வருஷமா நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க. வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை குறைந்து இருக்கா? உயர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு துப்பு இல்ல, திராணி இல்ல, தெம்பு இல்ல, யோகியதை இல்ல, அருகதை இல்ல.
தடுக்கிற முயற்சியில திமுக ஈடுபடுகிறதாம். தடுக்கிற முயற்சிகளை முறையாக தாருங்கள். இப்படித்தான் சொன்னார்கள். உள்ளாட்சி தேர்தல் வந்த நேரத்தில் அதை தடுத்தது திமுக என்ற ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு. தடுக்கல, முறையாக நடத்துங்கள் என்று பலமுறை சொல்லி இருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திலும் பதிவு செய்திருக்கிறோம். ஆகவே ஏதோ பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். மோடி அவர்கள் அடிக்கடி, அதில் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சில நாட்களுக்கு முன்பே ஏறு தென்பகுதியில் கன்னியாகுமரிக்கு வந்தார். அங்கே வந்து பேசினார். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்திற்காக வந்த மோடி அவர்கள் இப்போது அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருகிறார் என்று சொன்னால் தேர்தல் சீசனுக்கு மட்டுமே வருகிற சீன் காமிச்சிட்டு இருக்கிறார். இப்போ ஆக சீன் காட்டுகிற ஒரு அரசியல்வாதி யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தான். கன்னியாகுமரிக்கு வந்து என்ன பேசினார்? என்னுடைய குடும்பம், எனக்குன்னு குடும்பம் கிடையாது. என்னுடைய குடும்பம் என்பது 130 கோடி மக்கள் தான். வாழ்ந்தாலும் அவர்களோடு தான், விழுந்தாலும் அவர்களோடு தான் என்கிறார் மோடி அவர்கள். இப்பொழுது தேர்தல் வந்து விட்டது. அடிக்கடி வந்து என்னென்ன சொல்ல போகிறாரோ, எதையெல்லாம் பிதற்ற போகிறாரோ. நான் கேட்கிறேன், அவர் 130 கோடி மக்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று அவர் நினைத்திருந்தால் அவர்களுக்காக மோடி என்ன செய்தார்? 130 கோடி மக்களையும் நடுத்தெருவிலே நிற்க வைத்திருக்கிறார். அதுதான் அவர் செஞ்சிருக்கக்கூடிய சாதனை. எப்படி 1000 ரூபாய் நோட்டுகள், 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று ஒரே நாள் இரவில, நடு இரவில அறிவித்து அனைவரையும் நடுரோட்டிலே நிற்க வைத்தவர் மோடி. ஜிஎஸ்டி என்ற கொடுமையான வரிகளை விதித்து சிறு குறு நிறுவனங்களை முடக்கி இருக்கக்கூடியவர் பிரதமர் மோடி. பெட்ரோல், டீசல், சிலிண்டர் விலைகளை உயர்த்தி மத்தியதர வர்க்கத்து மனிதர்களை வயிற்றில் அடித்திருக்கக்கூடியவர் மோடி அவர்கள். சிறுபான்மையினுடைய வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் செய்திருக்கக்கூடியவர் மோடி அவர்கள். இப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம். தனக்கு வேண்டிய சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே சலுகைகளை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடி 130 கோடி மக்களையும் தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பது சொல்வது சுத்த பொய், கடைந்தெடுத்த பொய். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களா என்று ஒரு பழமொழி உண்டு. ஒரு திட்டத்தை அறிவித்தார, மதுரைக்கும் சென்னைக்கும் இடையில தேஜஸ் எக்ஸ்பிரஸ் என்கிற அதிவேக ரயில் சேவையை பிரதமர் தொடங்கி வைத்தார். அந்த திட்டத்திற்கு பத்திரிகைகளில் பக்கம் பக்கமாக முழு பக்க விளம்பரங்கள் மோடி படத்தோடு வெளியிட்டார்களே. அதிலிருந்து ஒரு முக்கியமான வாசகம், தமிழ்நாட்டில் ரயில் அடிப்படை கட்டமைப்புகள் உன்னத உயர்வுக்கு தயாராகிறது என்று அவருடைய படத்தோடு அந்த விளம்பரம் வெளியாகி இருக்கிறது. மதுரைக்கும் சென்னைக்கும் ரயில் விட்டால், நான் கேட்கிறேன், மதுரைக்கும் சென்னைக்கு ரயில் விட்டால் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்புகள் உன்னத உயர்வை அடைந்து விடுமா? தமிழ்நாட்டில் பல்லாயிரம் கோடிக்கு ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றி விட்டோம் என்ற ஒரு பிரமிப்பை உண்டாக்குவதற்காக இந்த விளம்பரம். தமிழகத்திற்கு வர வேண்டிய ரயில்வே திட்டங்கள் எதுவுமே வரவில்லை என்பதுதான் உண்மை. மிக நீண்ட ஆண்டு கால கோரிக்கை, சென்னை முதல் கன்னியாகுமரி வர இரட்டை ரயில் பாதை திட்டம் ஆண்டுதோறும் அறிக்கையாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அது அறிவிப்பாக வந்து கொண்டிருக்கிறதே தவிர ஏதேனும் ஒரு சிறு முன்னேற்றம் உண்டா? தினமும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வழித்தடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் சில குறிப்பிட்ட ஊர்களுக்கு மட்டும் இடையிடையே ரயில் பாதை இருக்கிறது, நான் மறுக்கல. ஆனால்
மதுரைக்கும் கன்னியாகுமரிக்குமான இரட்டை ரயில் பாதை திட்டம் தொடங்கப்படவே இல்லை. அதை நிறைவேற்றிவிட்டு அதை தொடங்கி வைத்திருந்தால் உள்ளபடியே நாமும் சேர்ந்து பாராட்டலாம். 2013ஆம் ஆண்டு இதற்கான ஆய்வு அறிக்கை மத்திய அரசு தயாரிக்க தொடங்கியது. ஆனாலும் இதுவரையில் அந்த திட்டம் செயல்படுத்துவதற்கான எந்த முயற்சிகளும் மத்திய அரசு ஈடுபடவில்லை. ஆனாலும் பக்கம் பக்கமாக கோடி கோடியாக செலவு செய்து இன்றைக்கு பத்திரிகைகளில் விளம்பரம் தந்து கொண்டிருக்கிறார்கள். ரயில்வேயை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் அதிலே பேசி இருக்கக்கூடிய காரணத்தால் ரயில்வே துறையில தமிழகத்தில் நடக்கக்கூடிய துரோகத்தை பற்றி சில விவரங்களை, சில செய்திகளை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தென்னக ரயில்வே திருச்சி கோட்டத்தில் எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெக்கானிக், வெல்டர் உள்ளிட்ட தொழில் பழகுனர் இடங்களுக்கு 1765 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். 1765 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த 1765 பேரில் அதில் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் என்று கேட்டால் 1600 பேர். ஆக இது அதிர்ச்சி தருகிறது. தமிழகத்தில் படித்து பட்டதாரிகளாக வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி இந்த செய்தி. இது ரயில்வே துறையிலே மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய NLC இந்தியா, பாரத் மிகுமின் நிறுவனம், வங்கிகள், வருமான வரித்துறை, சுங்க இலாகா, ரயில்வே துறை உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறைகள் நிறுவனங்களிலும் ஒட்டுமொத்த தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு வட மாநிலத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை. தென்னக ரயில்வே தொடர்ந்து வட மாநிலத்தவர்களே தேர்ந்தெடுத்து பணி நியமனம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகத்தை மோடி இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பாரத பிரதமர் மோடி அவர்களை பார்த்து நான் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்ட திட்டம் எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படியே கிடப்பில் இருந்துச்சு. தேர்தல் நெருங்குகிற காரணத்தால சில நாட்களுக்கு முன்பு திடீரென்று மதுரைக்கு வந்தார். அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தினார். அது அடிக்கல் நாட்டு விழா இல்ல, அடிக்கல் நாட்டு நாடகம் நடந்துச்சு. தமிழக மீனவர்களும் குஜராத் மீனவர்களும் கலந்து ஆலோசனை செய்யக்கூடிய நிறுவனம் அறிவிச்சிங்களே, அது எங்க? நீட் தேர்வு விலக்கு கேட்டோமே, சட்டமன்றத்தில் 2 முறை தீர்மானம் போட்டு அனுப்பி வைச்சோமே, அது என்ன நிலையில் இருக்கிறது? பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலைக்கு அமைச்சரவையிலே தீர்மானம் போட்டு கவர்னருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. போட்ட தீர்மானம் என்ன ஆச்சு? கஜா புயல் நிவாரணத்திற்கு மாநில அரசு கேட்ட தொகையை மத்திய அரசு வழங்கி இருக்கிறதா? ஜிஎஸ்டி வரியில தமிழகத்திற்கு முறையாக வந்து சேர வேண்டிய 4000 கோடி ரூபாய் எங்கே? மண்டல வாரியாக மாநிலங்களை இணைத்து அதனுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்போம் என்று பிரதமர் உறுதிமொழி தந்தார, அந்த உறுதிமொழி காப்பாற்றப்பட்டிருக்கா? காவேரியின் குறுக்கே அமைக்கப்படும் மேகதாது அணைய ஏன் தடுக்கல? காவேரி மேலாண்மை ஆணையம் செயல்படுத்தப்படுகிறதா? நெய்வேலி NLC நிறுவன பிரச்சனையை மோடி தீர்த்து வைத்து விட்டாரா? சேலம் உருக்காலை விவகாரம் என்னாச்சு? தமிழை செம்மொழியாக அறிவிச்சிருந்தாலும் அதற்கான வர வேண்டிய நிதி ஆதாரங்களை இதுவரையில மத்திய அரசு முறையாக வழங்கி இருக்கிறதா? மாநிலத்திற்கு முறையாக வந்து சேர வேண்டிய நிதியாவது இன்றைக்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய நிலையில உருவாகி இருக்கிறான். கீழடி ஆய்வுகளுக்கு தடை போடுகிறது ஏன்? நாங்குநேரியில ரயில் இன்ஜின் தொழிற்சாலை திட்டம் அறிவிச்சிங்களே, என்னாச்சு? சேது சமுத்திர திட்டம்
இப்ப என்ன நிலையில் இருக்கு? மீன்பிடி துறைமுக திட்டம் என்னாச்சு? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழை அறிவிப்போன்னு சொன்னீங்களே, அறிவிச்சிருக்கிறீங்களா? கச்சத்தீவை மீட்க மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? தமிழக மீனவர்களை கைது செய்வதை, கொடுமைப்படுத்துவதை இதுவரையில் தடுக்கிற முயற்சிகளை மத்திய அரசு ஈடுபட்டு இருக்கிறதா? குலசேகரம் பட்டணத்தில் ராக்கெட் ஏவுதளம் வருமா வராதா? இப்படியே நான் அடுக்கிக் கொண்டிருக்க முடியும். நான் கேட்கிறேன், இந்த கேள்விகளுக்கு பிரதமர் அவர்களால் பதில் சொல்ல முடியுமா? வருவார். இன்றோடு அவர் பிரச்சாரம் முடிய போறதில்லை. விரைவில் அடுத்து தமிழ்நாட்டிற்கு வருவார். வருகிற போது பிரதமர் அவர்களே, மாண்புமிகு மோடி அவர்களே, தயவு கூர்ந்து இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். எதுவுமே செய்யாமல் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து ஓட்டு கேட்க வருகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ திடீர்னு பிரதமர் மோடி அவர்களுக்கு அம்மையார் ஜெயலலிதாவுடைய நினைப்பு வந்துருச்சு. இப்போ அம்மையார் ஜெயலலிதா மறைந்தது 2016 டிசம்பர் மாதம். இப்போ அவர் வர்ற எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்து மேடையில் எங்கோ ஒரு மூலையில் அவருடைய படம், மறக்காமல் அதற்கு அஞ்சலியும் செலுத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போ மோடி குஜராத் மோடியா, தமிழ்நாட்டு லேடியா கேட்டவங்க அம்மையார் ஜெயலலிதா, சவால் விட்டவர் அம்மையார் ஜெயலலிதா. ஆக அவருடைய பெயரை சொல்வதற்கு பிரதமருக்கு உன்னபடி அருகதை இருக்கா? ஜெயலலிதாவுக்கு நமக்கு எவ்வளவு கருத்து மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கை ரீதியாக, லட்சிய ரீதியாக. அவர் மரியாதை செய்வது மட்டுமல்ல, ஜெயலலிதாவை இப்பொழுது புகழ்ந்து பேசுகிறார். அவர் பேசுகிற போது சொல்லி இருக்கிறார், தமிழ்நாட்டிற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய பணி பல தலைமுறையினருக்கும் நினைவில் இருக்கும் என்று மோடி பேசுகிறார். ஆமாம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய சாதனையை நினைச்சே பார்க்க முடியாது. பதவியில் இருக்கும் போதே ஊழல் வழக்கில் சிக்கி தண்டனை பெற்று அதனால் பதவி இழந்தது ஒரு முறை அல்ல, 2 முறை பதவி இழந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை நம்ம மறக்க முடியாததுதான். முதலமைச்சராக சென்னையிலிருந்து தனி விமானத்தில் போகிறார், பெங்களூருக்கு அங்கிருந்து ஹெலிகாப்டரில் போகிறார். முதலமைச்சராக பெங்களூரில் போய் இறங்கி 1/2 மணி நேரத்தில், முதலமைச்சராக சென்ற ஜெயலலிதா பெங்களூரில் போய் இறங்கி ஒரு 1/2 மணி நேரத்தில் கைது, சிறையில் அடைக்கப்படுகிறார். அவரை எப்படி நாம் மறக்க முடியும்? ஒரே கையெழுத்தில் 1.5 லட்சம் ஊழியர்களை, அரசு பணியாளர்களை பதவி நீக்கம் செஞ்ச ஜெயலலிதாவை நம்மால் மறக்க முடியாததுதான். பிரதமர் மோடி அவர்களே, உங்கள் கட்சியில ஒரு முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கிறாரே, உங்களுக்கு வேண்டிய நண்பர் சுப்பிரமணிய சாமி, அவரை கேளுங்கள். ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகாவின் மீது திராவகத்தை ஊற்றிய பெருமை ஜெயலலிதாவுக்கு உண்டு. அதை உள்ளபடியே நான் மறக்க முடியாதது. தனக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் நீதிபதிகளாக இருந்தாலும் மிரட்டுகிற ஜெயலலிதாவை நான் மறக்க முடியாததுதான். கவர்னர் சென்னாரெட்டியா, மத்திய அமைச்சர் ப சிதம்பரமா, தேர்தல் கமிஷனராக இருந்த TN சேஷனா, அதிகாரபூர்வ தாக்குதல். ஜெயலலிதாவை மறக்க முடியுமா? நியாயமா ஜெயலலிதா இப்போ உயிரோடு இருந்திருந்தால் கோட்டையில் இருந்திருக்க மாட்டார், சசிகலாவோடு பெங்களூரு சிறையில தான் இருந்திருப்பார். இறந்துவிட்ட காரணத்தால் சட்டத்திலிருந்து தப்பித்திருக்கிறார், அவ்வளவுதான். ஆக இவ்வளவு பாசம் வைத்திருக்கக்கூடிய ஜெயலலிதா மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள், இதே ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில 75 நாட்கள் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது ஒரு நாளாவது ஜெயலலிதாவை பார்க்க மோடி வந்தாரா? வரலையே. ஏன் இந்த பாசம்? இப்போ தேர்தலுக்கா? அதிமுக தொடர்களை ஏமாற்றுவதற்கா? மோடி அவர்கள் இப்ப எடப்பாடி ஐஸ் வைக்கிறார்.
உடனே எடப்பாடி சும்மா இருப்பாரா? இவர் மோடியை ஐஸ் வைக்கிறார். அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினால் அதனை முற்றும் துறந்த முனிவர்களும் நோக்கினார்கள். இவருக்கு அவர் சொரிந்து விட இவருக்கு அவர் சொரிந்து விடக்கூடிய காட்சி இப்ப நடந்தது. ஜாடிக்கேத்த மூடி, மூடிக்கேத்த ஜாடி சொல்லுவாங்க. அது மாதிரி மோடியின் பாதையில இந்தியா முன்னேறுகிறது என்று எடப்பாடி சொல்லுகிறார். இந்தியா முன்னேறுவது இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? மோடியின் பாதையில தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறதா? கஜா புயலுக்கு நிவாரண தொகையை கூட வாங்க அதை பெறுவதற்கு லாயக்கற்ற ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதியை உரிமையோடு தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் இல்லாத எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர் வீட்டில் ரெய்டு நடக்குது, தலைமைச் செயலகத்தில் ரெய்டு நடக்குது. அதை எதிர்க்கக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய துப்பில்லாத ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்தியா முன்னேறுகிறது என்று பேச முதலமைச்சர் எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கு? ஜிடிபி எனப்படக்கூடிய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் 3வது நிதியாண்டில் 6.6% குறைந்துள்ளதாக செய்தி வருது. ஆய்வறிக்கை தெளிவாக எடுத்து சொல்லுது. இது கடந்த 5 ஆண்டு நிதியாண்டில் மிக மிக குறைவானது என்று சொல்லுகிறார்கள். விவசாயம், சுரங்கம், உற்பத்தி திறன் துறைகள் மோசமான செயல்பாடுகளின் காரணமாக நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி குறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, இதற்கு எடப்பாடி என்ன பதில் சொல்லுகிறார்? இந்தியா முன்னேறுகிறது என்று எதை வைத்து எடப்பாடி சொல்லுகிறார்? விலைவாசி உயர்வது இந்தியா முன்னேறுகிறது என்று சொல்ல முடியுமா? வேலையில்லாதவருடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்க, அதனால் இந்தியா முன்னேறுகிறது என்று சொல்ல முடியுமா? வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே போத, அதனால இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? மோடிய எடப்பாடி இன்றைக்கு வரிந்து கட்டிக்கொண்டு வலிந்து வலிந்து பாராட்டுகிறார் என்று சொன்னால் வேறொன்றும் அல்ல, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள. ஊழல் வழக்கிலிருந்து, கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய விவகாரத்திலிருந்து, கொடநாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய கொலை வழக்கிலிருந்து தான் சிறைக்கு போய்விடக்கூடாது என்ற அச்சத்தின் காரணமாக அதிலிருந்து தப்பிக்க பிஜேபி அரசினுடைய அனைத்து திட்டங்களும் இப்போ தோல்வியை தொடர்ந்து தழுவிக்கிட்டு இருக்கு. இதை நான் சொன்னேன். பிஜேபியினுடைய திட்டங்கள் தொடர்ந்து தோல்வியடைந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லல. நாடாளுமன்றத்தில் துணை சபாநாயகராக உட்கார்ந்து இருக்கிறார் தம்பிதுரை. இன்னைக்கு மோடி பக்கத்தில் மேடையில் உட்கார்ந்து இருந்தார். அந்த காட்சியும் பார்த்தேன் தொலைக்காட்சியில். அந்த தம்பிதுரை சொன்னது, மாநில அரசிடமிருந்து மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுகள் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. சொன்னது யார்? நானா? பாராளுமன்றத்தினுடைய மைய அந்த அவையில வீராவேசத்தோடு பேசியவர் யார் தெரியுமா? தம்பிதுரை தான். தமிழகத்திற்கு தர வேண்டிய 12 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு இதுவரையே தரல. நானா சொன்னேன்? தம்பிதுரை சொன்னது நாடாளுமன்றத்தில். 45 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னது தம்பிதுரை. நடுத்தரவில் அல்ல, பத்திரிகை நிறுவனத்தில் அல்ல, நாடாளுமன்றத்தில் சொன்னது துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய தம்பிதுரை சொன்னது. கழிப்பறைகள் கட்டி கொடுத்ததாக பிரதமர் சொல்லுகிறார். இதுவும் தம்பிதுரை சொல்லுகிறார் நாடாளுமன்றத்தில். கழிப்பறைகள் கட்டி கொடுத்ததாக பிரதமர் சொல்லுகிறார். என்னுடைய தொகுதியிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கழிப்பறைகள் அனைத்தும் முறையாக கட்டப்படல. நகரிலிருந்து 5 கிலோமீட்டருக்கு நடந்து செல்ல வேண்டிய பெண்களுக்கு இது எப்படி பயன்படும் என்று நான் சொல்லல, தம்பிதுரை சொல்லுகிறான். இப்படியெல்லாம் பேசிவிட்டு பிஜேபியோடு எதற்காக கூட்டணி? இவ்வளவு குறைகளை, குற்றங்களை, பிரச்சனைகளை
நாடாளுமன்றத்திலே தம்பிதுரை பேசிட்டு இப்ப எதுக்கு கூட்டணி? தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள, தங்களை காப்பாற்றிக் கொள்ள. ஊழல் வழக்கில உள்ளே போய்விடக் கூடாது என்பது ஓபிஎஸ் எண்ணம். கொலை வழக்கிலே உள்ளே போய்விடக் கூடாது என்பது இபிஎஸ் எண்ணம். அதற்காக பிஜேபியுடன் இன்றைக்கு அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து ஒரு உலக மகா யோகியர் ஒருவர், இந்த ரெண்டு பேரையும் கடந்த 5 வருஷமா திட்டி தீத்த, சும்மா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கேவலமா கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில், நான் கூசக்கூடிய வகையில், காதல கேட்க முடியாத வகையில் திட்டி தீத்த பெரிய ஐயா மதிப்பிற்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவர் சொன்னார், ஊழல் மூலம் குவிந்த சொத்துக்கள்ல ஒரு பகுதியை முதலீடு செஞ்சு முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னது நான் அல்ல, ஐயா, பெரிய ஐயா அறிக்கையை வெளியிட்டார். தன்னைத்தானே கடவுளாக சித்தரித்து எடப்பாடி விளம்பரம் செய்து கொள்வது என்பது குரூர சிந்தனை. சொன்னது நான் அல்ல, சத்தியமா சொல்றேன், நான் சொல்லல, சொன்னது பெரிய ஐயா. கடவுள் இல்லை என்ற முதல்வர்களை பார்த்திருக்கிறோம், கடவுள் உண்டு என்று சொல்லக்கூடிய முதல்வர்களையும் பார்த்திருக்கிறோம். நான் தான் கடவுள்னு சொன்ன ஒரே முதல்வர் எடப்பாடி அப்படின்னு சொன்னது நான் அல்ல, ஐயா, பெரிய ஐயா. இப்ப அவர் தான் எடப்பாடிக்கு பிஆர்ஓ, பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர், அந்த வேலைக்கு போயிருக்கிறாரு. புதிய பிஆர்ஓக்கெல்லாம் என்ன சம்பளம்னு தெரியும். இது மாசம் சம்பளம் இல்லை, மொத்த சம்பளம். ஆக எனவே அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த 3 கட்சிகளும் இப்போ சேர்ந்திருக்கு. எதற்காக? மதவாத, சாதியவாத, சந்தர்ப்பவாத ஒரு ஊழல் கூட்டணியாக சேர்ந்திருக்கு. அவங்க கொள்கை, அவங்க லட்சியம், அவங்க கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறது, அதிகாரத்தை கைப்பற்றுவது, அதிகாரத்தை வச்சு அனுபவிக்கிறது, கொள்ளையடிக்கிறது. அதற்காக அமைந்த கூட்டணி. ஆக இவர்களை பற்றி மக்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ திடீர்னு அவரு மோடி சொல்றது, காமராஜரை போல நான் தூய்மையான ஆட்சி தருவேன். யார்? மோடி சொல்றார். பெருந்தலைவர் காமராஜருக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம்? அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தபோது அவருடைய வீட்டிலேயே தீ வச்சு கொளுத்த திட்டமிட்ட கூட்டம் நரேந்திர மோடியினுடைய அரசியல் குருமார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேச மோடிக்கு தகுதி உண்டா? 2 வேஷ்டி சட்டையோடு இறந்து போனவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். நீ இப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு உடைய உடுத்துக்கிட்டு ஏழை பங்காளன்னு நாட்டில் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக அப்படிப்பட்ட மோடி காமராஜரை பற்றி பேசுவதற்கு தகுதி உண்டா? தமிழகத்திற்கு ஏராளமான பொதுத்துறைகள் மூலமாக பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். நீ பொதுத்துறையை அழிச்சிட்டு தனியார் துறைக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கக்கூடியவர் இந்த பிரதமர் மோடி. மாடு மேய்க்கிற மகனும் ஆடு மேய்க்கிற மகனும் படிக்க வரணும், அதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் மதிய உணவு திட்டம். அவங்கெல்லாம் படிக்க கூடாது, படிக்க வந்துவிடக் கூடாது என்பதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் நீட் தேர்வு. மறந்துடாதீங்க. இவர் காமராஜரை பற்றி பேச தகுதி உண்டா? வேணும்னா ஹிட்லரை பற்றி பேசுங்க, நாங்கள் கவலைப்படலை. அதே போல இப்போ எடப்பாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை பற்றி பேசுறாரு. இது எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக அல்ல, இது அடியாட்களின் அதிமுக. இப்போ இங்கு காசுக்கேற்ற வேலையும் வேலைக்கேற்ற காசும் கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் ஒரே வரியில் நான் சொல்றதா இருந்தால் கொள்ளை, கொலை,
கட்ட பஞ்சாயத்து நடத்தக்கூடிய ஆட்சி தான் எடப்பாடி ஆட்சி. மத்தியில் கார்ப்பரேட் கொள்ள கம்யூனல் ஆட்சி மோடி தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய ஆட்சி. ஆகவே இந்த ஆட்சிகளுக்கு, இந்த கும்பலுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். முற்றுப்புள்ளி வைக்கிற அதே நேரத்தில் இந்த நாட்டிலே நல்லது நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியை நாம் துவக்கியாக வேண்டும். கிராம சபை கூட்டங்களை நடத்தணுமே. தமிழகம் முழுவதும் கடந்த ஜனவரி முதல் வாரத்திலே தொடங்கி 12,500க்கும் மேற்பட்ட கிராம சபை கூட்டங்களை ஒவ்வொரு ஊராட்சிகளுக்கு சென்று இதுவரையில் இந்தியாவில் உலகத்திலேயே இப்படி கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்திச்ச ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான். ஆக தெளிவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்க காத்திருக்கிறார்கள். நாடும் நமதே, 40 நமதே. டெல்லிக்கான 40 மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கான 21 சட்டமன்ற தொகுதிகளும் நமதே. நம் கையில் மாநில அரசு, நாம் கை காட்டுவது மத்திய அரசு. சென்னை கோட்டையில நம்முடைய ஆட்சி, டெல்லி கோட்டையில நாம் ஆதரிக்கக்கூடிய ஆட்சி. கடமையை ஆற்றுவோம், கலைஞர் கட்டளையை நிறைவேற்றுவோம். இப்பொழுது நான் எடுக்கக்கூடிய இந்த சபதம் நான் எடுக்கிற சபதமாக நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர் கலைஞரே சபதம் எடுக்கிறார் என்று கருதுங்கள். 2018 ஈரோட்டில் நடைபெற்ற மண்டல மாநாட்டில் பேசுகிற போது நான் குறிப்பிட்டு சொன்னேன், நோய் தாக்கிய நேரத்திலும் அண்ணா என்று எழுதிய கலைஞருக்கு முரசொலி பத்திரிகையை பார்த்தால் முகம் மலர்ந்த தலைவர் கலைஞருக்கு அறிவாலயம் போகலாமா என்று கேட்டால் அதை ஆர்வத்தோடு கேட்ட தலைவர் கலைஞருக்கு அவர் வாழ்ந்த காலத்திலேயே மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்தது என்ற பெருமையை, அந்த பரிசு அவருடைய காலடியில் வைக்க தயாராக வேண்டும் என்று நான் அந்த மாநாட்டிலே குறிப்பிட்டேன். ஆனால் காலத்துடைய சூழ்நிலை தலைவர் கலைஞர் அவர்களை நம்மிடத்திலிருந்து பிரித்து விட்டது. இந்த தமிழ் சமுதாயத்திற்காக 95 வயது வரை பாடுபட்ட, பணியாற்றிய, உழைத்த கலைஞருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, மரியாதை, தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மலர்ந்தது என்ற பரிசை கொண்டு போய் அவருடைய நினைவிடத்தில், அவருடைய காலடியில் நாம் சமர்ப்பித்தாக வேண்டும். தலைவர் அவர்களே, நீங்கள் நினைத்ததை உங்கள் மகன் ஸ்டாலின் செஞ்சு முடிப்பான். செஞ்சு முடிச்சாங்கிற பெயரை நான் எடுப்பேன். எப்படி, எந்த முறையில்? தனிப்பட்ட ஸ்டாலினாக அல்ல, நீங்கள் அனைவரும் கலைஞருடைய உடன்பிறப்புகள், கலைஞருடைய பிள்ளைகள். உங்கள் ஒத்துழைப்போடு முடிப்பேன். தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் ஓய்வெடுங்கள். உழைத்தது போதும், நீங்கள் நிம்மதியாக ஓய்விடுங்கள். உங்களுக்காக நாங்கள் உழைத்து உதயல் சூரியனை உச்சிக்கு கொண்டு வருவோம். உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவோம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.